காசை ஊத்திட்டு இருக்கீங்க அது இது எதுவுமே காசை காலம் எதுவுமே அது தோணுது தம்பி என்னடா டே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன சுத்தி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வாங்கடா தம்பி வீட்டோட போய் காசு கேட்கலாம் அப்பதான் ஒரு 500 சாப்பாடு வாங்கி போட முடியும் தலைவர்ச்சி மட்டும் ஒரு 1000 500 கேட்போம் சரி வாங்க காசு சோறு மட்டும் காசு மட்டும் கம்மியா போடுறீங்க என்னன்னா அப்புறமா திரும்பி போட்டுக்கணும் காசுண்ணா சரிண்ணா சரிண்ணா அடுத்த 100 ரூபா மட்டும் போடக்கூடாது தம்பி 500 போடணும் அடுத்த டைம் காசு போட தெரியுமா நான் தம்பி ஐயா ஐயா காசு எவ்வளவு இருக்கு என்ன ஐயா பெரிய ஆளுங்களா 10,000 போடுறாங்க நீங்க 1000 ரூபா தான் போறீங்க என்ன 1000 10,000 டைம்ஸ்ல வந்துருங்க ஐயா வந்திருக்கீங்க ஐயா தம்பி வாங்க சொல்லு என்னென்ன போடுறீங்க புளி சாதம் பொங்கல் சுண்டல் லெமன் சாதம் எல்லாம் போடுறாங்க ஐயா பிரியாணி எந்த ஊர்ல போய் கரைக்கிறீங்க சென்னை எந்த ஆத்துல என்ன சும்மா காசு 1000 ரூபாய் தர சும்மா உங்க பேரு இந்த மெரினா பீச்ல கரைக்கிறீங்க எத்தனை நாள் ஊருக்கு எத்தனை நாள் என்ன கேள்வி கேக்குறீங்க என்ன காசு தான் கேள்வி கேக்குறீங்க 1000 ரூபாய் தண்டனை வாய் பேச வட்டிட்டு சோல் பண்ணதுக்கு வரல ஐயோ எல்லாத்துக்கும் காசு வாங்கி வச்சடா கம்மியா தான் இருக்கு வேற என்ன பண்றது இது இன்னும் பசுல்ட்ட வாங்கிட்டியா நான் பசுலாம் எங்கடா ஆளு 100 போடுங்கடா எல்லாத்தையும் மேட்டி காசு வாங்கினால அடுத்த வாரம் வேற வினேசத்தை வச்சுட்டு ஐயோ டேய் அது தோற ஞாயிற்றுக்கிழமை என்ன ஊருதியா காசு எடுத்துறடா எத்தா நிகில் 100 ரூபா கணக்கு போட்டுக்கிறேன் நீ நான் 200 ரூபா இவன் 200 கணக்கு போட்டுக்கிறேன் நீ 50 ரூபா என்னப்பா தம்பி 50 ரூபா போடுறேன் 50 ரூபா எனக்கு சும்மா அப்புறம் வட்டி வட்டி சோறு மூட்டை எல்லாத்தையும் வாங்கி திங்கிறா நீ தான் வட்டிட்டே சோறு ஐடி நான் 500 ரூபா போறேன் எங்க 500 ரூபா என்ன அடிங்க நான் உள்ள ஜனக்கு போட்டுறேன் நீ 500 ரூபா எடுத்து நான் இப்பவே வைக்கிறேன் தம்பி காசு இல்லன்னு சொல்ல கூடாது தம்பி காசு ஏத்து வைப்பா சாமி கோசம் எல்லாத்தையும் எப்படி தரணும் சரி எப்படி எழுதி பேச சரி குடுங்க 200 ரூபாப்பா நான் 500 ரூபா மொத்தம் சேர்த்து எவ்வளோ 100 200 300 ஏய் 21000 கணக்கு 21000 200 500 600 600 700 800 900 1000 21000 தலைவர் 10000 1500 தலைவர் 10000 நம்ம சேர்த்து 1500 ரூபா வருது 1500 ரூபா வருது செல எத்தனை ரூபாய் செலவு ஒரு 6 அடி வந்து ஒரு 8000 வரும் 1000 ரூபா தான் வருது செலவு ஒரு செலவு வந்து 10000 நம்மளுக்கு தெரிஞ்ச கம்ஸ் வந்து 10000 சோறு வந்து 5000 25000 கரெக்டா கரெக்டா சவுட ஒரு ஆட்டோக்கு ஒரு தம்பி பந்த போறதுக்கு எது காசு பந்தலாம் வேணாம் நாமளே கல்லிலாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஊர் தலைவரோட அவங்க அப்பா அப்படிதான் அவங்க ஆடியோ தான் வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட பேசி பார்ப்பான் அவங்க வந்து இது பண்றாங்க வந்து எதுல நான் விநாயகர் செய்வீங்க அந்த அட்டை இருக்குல்ல தம்பி அதுல ஒரு அண்ணன் செய்வாங்க நான் வாங்கிக்கலாம் 8 அடியா 8 அடி வாங்கிக்கலாம் ஊர் தலைவர்கிட்ட போவோம் என்ன பண்ணிட்டு ஸ்பீக்கர் எல்லாமே என்ன பண்றேனே தெரியல ஸ்பீக்கர் ஒருட்ட வேணா பேசணும் ஐயா உள்ள வரலாமாங்க ஐயா ஐயா உங்களால உங்க தம்பி இருக்காருலங்க ஐயா அவர்கிட்ட போயிட்டு ஸ்பீக்கர் களி அந்த களி பந்த 20 களி சரிங்க ஐயா 2 ஆடியோ அப்புறம் 4 ரேடியோ சரிங்க ஐயா லைட் செட் ஒரு 600 கேபிள் மட்டும் 2 போட்டுறீங்களா ஐயா ஆட்டோ ஒரு 2 போடுங்க சரிங்க அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் ஓகேங்க ஐயா 1500 ரூபாய் மொத்தமா நம்ம பசங்க தான் பாத்து பண்ணி விடுங்க பசங்க தான் காசு கூட வாங்காதீங்க என்னங்க தலைவரே செப்பாங்க போடு ஐயா நான் ரேடியோ போட்டு விடு நம்ம தம்பி ஹலோ இவங்களுக்கு ரேடியோ போட்டு விட்டுரு சரி அவங்க வருவாங்க வீட்டுக்கு அவங்கள்ட்ட சொல்றதெல்லாம் கேட்டு நோட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிவிடு சரிங்க பாஸ் சரி ஐயா வந்து ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாரு ஆடியோலாம் வேணும்னா ஐயா நீங்க அங்க வெளியூர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அதனால வெளியூருக்கு போறீங்களா ஐயா ஆமாப்பா இப்போதான் கிளம்பிடுறீங்களாட்டுக்கா சரி எடுத்துட்டு போயிருங்கப்பா
சரிங்க ஐயா நாளைக்கு வாக்கில் எங்களுக்கு ஒரு ஆடியோ மட்டும் செட் பண்ணி தந்துடுங்க ஐயா சரி நான் வீட்டில் தான் வச்சுருப்பேன் சரி போயிட்டு வரேங்க ஐயா நல்ல வேலை ஆடியோ எல்லாம் கொடுத்தாங்க சாமி. ஐயா ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி. அவரு வேற 10,000 போட்டாரு ரேடியோ ஆடியோ என்ன பண்றதுன்னு தெரியல.